ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சேனல் நிறைய விஷயங்கள், அதாவது நீங்களே உங்கள் சேனலை க்ரோத் பண்ணிக்கிறது, க்ரோத் ஆகிறத குறைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ செல்வா டெக் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்கள் சேனல் இருக்குது, என் சேனல் இருக்குது அப்படின்னா, இந்த சேனல் க்ரோத் ஆகிறது கம்மியாகிறதுக்கான ஒரு ரீசன். ஒரு சில சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாம், ஒரு சில சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரிப்ளை பண்ணலாம், ஒரு சில சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க சேனலில் கூட போய் நம்ம கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, நம்ம வீடியோக்களும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அது மாதிரி செய்யலாம். ஒரு சில சப்ஸ்கிரைபரை வந்து ஹைட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், உங்கள் சேனல் ஏன் க்ரோத் ஆகலை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில சப்ஸ்கிரைபரை தவிர்க்க முடியாத காரணத்துக்கு ஹைட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அது வந்து சேனல் அடுத்த கிடத்துக்கு க்ரோத் ஆகும். இல்லை அப்படின்னா சேனல் டவுன் ஆகிக்கிட்டே வரும். உங்களுக்கு தெரியாமையே உங்கள் சேனல் டவுன் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ரீசன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு லைக்கை தட்டி விட்டு கண்டினியூவாக பாருங்கள். யூடியூபர்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிலையோ ரிலேஷன்லையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம். ஓகே நண்பா, இப்போ நான் வந்து நம்ம செல்வா டெக் சேனலோட எதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணிக்குவோம். கமெண்ட் எல்லாமே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஓகே, நைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நைஸ், ஒரு ஹார்ட் போட்டாச்சு. நைஸ் அப்டேட், குட் எக்ஸ்பிளைன் சகோ அப்படின்ட்டுருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரிப்ளை பண்ணலாம், சேனல் இன்னும் க்ரோத் ஆகும். இல்லை அப்படின்னா வந்து அவங்க சேனலில் உள்ள வீடியோலாம் பார்த்து அதில் போய் கமெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்த தடவை நம்ம சேனலில் வந்து இன்னும் நல்ல ஒரு கமெண்ட்ஸை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, மேலே நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பப்ளிஷ்டு அப்படின்னு இருக்கல ஆப்ஷன், அதை நான் கிளிக் பண்ணி ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுக்கேன். ஹெல்ட் ஃபார் ரிவ்யூங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னே இது எல்லாமே ஸ்பேம் கமாண்டு, அதாவது ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் உள்ள கமாண்டு. இந்த கமாண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 60 நாளையில் அதுவே டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? அது ஸ்பேம் கமாண்ட் பண்ணுறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயம், அது டெலீட் ஆகிட்டு போகுது. ஆனால் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு யாராவது ஒருத்தவங்க நல்ல கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இவங்க ஒருத்தவங்க ஒரு வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு நல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நல்லா தானே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட் ஏன் வந்து ஸ்பேமில் வந்து ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கமெண்ட் பண்ணதுக்கு கீழே உள்ளவங்க ஒருத்தவங்க ஸ்பேம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தேவையற்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஸ்பேமுக்கு வந்துருச்சு. நல்லா கமெண்ட் பண்ணுறவங்களோட கமெண்ட் இப்போ நான் வந்து அவங்க யூஸ்ஃபுல்லுன்னு இருக்காங்க, நான் தேங்க்யூன்னு சொல்லணும், இல்லை அவங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணணும்னா எனக்கு அந்த கமெண்ட் ஷோவானால் தானே நான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஓம் சக்தி, இந்த மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுறது ஏகப்பட்டது இருக்கும். நம்மளை நல்ல விதமாக ஒருத்தவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம செல்வா டெக்லேயே நிறைய பேர் டவுட் எல்லாம் கேட்பீங்க. அந்த டவுட்டெல்லாம் கேட்டு ரிப்ளை பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, மற்றவங்க ஸ்பேம் கமெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து என்னால் இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ள நபர்களை ஹைட் பண்ணுறதுல தவறே கிடையாது. இங்கே ப்ரோ 100 சப்ஸ்கிரைபர் பெனிஃபிட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த வீடியோ அவங்க கமெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட். ஸோ இப்படி மாதிரி நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க, நல்ல டவுட்டு கேட்குறவங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸும் ஏன் நம்ம சேனலில் இந்த பார்த்தீங்களா, இது ஏதோ வந்து கமெண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா வந்து இவங்களாம் நல்லா கமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன் வரல அப்படின்னா ரிப்ளையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேமு. ஸோ இந்த மாதிரி நபர்களை ஹைட் பண்ணி வைக்கிறது தான் உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கான முதல் வழி. ரெண்டாவது, இந்த மாதிரி ஸ்பேம் கமெண்ட் யார் சேனல்லையாவது போய் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் க்ரோத் ஆகாது. ஓகேங்களா? ஸ்பேம் கமெண்ட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க. ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் 60 நாளையில் இதாயிரும். நிறைய நல்ல நண்பர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மங்க நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. என்னால் ரிப்ளையும் பண்ண முடியல. அதே மாதிரி நாளைக்கு காலையில் லைவ் வருவேன். லைவில் வேணால் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலில் உள்ள ஸ்பேமை யார் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு தடவை 2 தடவை பண்ணுறது தப்பு கிடையாது. நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அங்கே பாருங்கள் எத்தனை ஸ்பேம்னு. இப்போ இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்க்ரீன்லேயே 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்பேம். ஓகேங்களா? டக்குன்னு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. இவரை என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து என்ன செய்யலாம்னா,
ஹைட் பண்ணி விட்றலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஹைட் யூசர்னு கொடுத்துடலாம். ஏன் இவரால் ஏதாவது ஒரு தேவையான பிரயோஜனமான ஒரு கமெண்ட்ஸ் வருதா, இல்லை ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லலாம், நம்ம வீடியோவோட பற்றி ஒப்பீனியனை சொல்லலாம். இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஹைட் பண்ணி விடுறது தப்பு கிடையாது. இதனால் என்னுடைய சேனல் க்ரோத் ஆகிறது கம்மியாகும். ஸோ உங்கள் சேனலையும் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா ஹைட் பண்ணி வைங்க. உங்களுக்கு நல்ல மாதிரி யாரும் கமெண்ட் பண்ணாங்கன்னா கூட அது போய் ஹெல்டு பார் ரிவ்யூவில் போய் 60 நாளையில் கமெண்ட் அழிஞ்சு போயிடும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.